ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்த பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானோட பிளாட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளானில் நம்ம பார்க்க போகிற பிளானோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 936 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த பிளானோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 அடி அகலமும் 36 அடி நீளமும் கொண்ட 936 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானில் என்னென்ன ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ, ஸ்டேர் கேஸ், ஹால், கிச்சன், பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், காமன் டாய்லெட் அண்ட் செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்ம 2BHK மாடலில் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி வர்றதுக்கு செட்பேக் ஏரியா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா 2 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்ட செட்பேக் ஏரியா தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா 2 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட செட்பேக் ஏரியா தான் நம்ம இங்கே வீட்டை சுற்றி வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பிளானில் ஃபஸ்ட்டு என்ட்ரானே பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமும் 11 அடி நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ அதை நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 1.5 இன்ச் அகலமும் 6 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஸ்டேர் கேஸ் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் இருக்க மெயின் டோர். ஸோ அந்த மெயின் டோரோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அடி 6 இன்ச் அகலம் கொண்ட ஒரு மெயின் டோர் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ சைட்டுக்காண்டி ஒரு விண்டோவை நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின் டோருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால். ஸோ அந்த ஹாலுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு நம்ம இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட், சோஃபா செட் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமும் 15 அடி நீளமும் கொண்ட ஒரு ஹால் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமும் 7 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு கிச்சன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கிச்சனுக்கு தேவையான டேபிள் டாப்பும் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான காட், வார்ட்ரூஃப் பார்த்திங்கன்னா அந்த பிளானை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு நம்ம 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி அகலமும் 9 அடி 1.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு அட்டாச் டாய்லெட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன். ஸோ அந்த ஓப்பனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அடி 1.5 இன்ச் அகலமும் 8 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ஓப்பனாக தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா நம்ம ஹால்லேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஓப்பனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு காமன் டாய்லெட்டை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காமன் டாய்லெட்டுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டரும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த காமன் டாய்லெட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி அகலமும் 9 அடி 1.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர்ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான காட், வார்ட்ரூஃப், லாஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளானை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோர் பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு நேராகவே நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.